உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நேற்று ஒரு துயர நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்தமாரி பண்ணுவாங்கன்னு. ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைசி அவங்க ஹெலிகாப்டரில் போகும்போது விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கான்ற செய்தி இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே சேர்ந்து பக்கத்தில் இருக்க அஜர்பைஜான் நாட்டுக்கு ஒரு அணையை கட்டி முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போல் பக்கத்தில் அவங்களுக்கு அஜர்பைஜான் இருக்குது. அந்த நாட்டு பக்கத்தில் போய் அவங்க ஒரு அணைக்கு நிதியுதவி அளிச்சிருந்தாங்க ஈரான். அதை திறந்து வைக்கிறதுக்காக போனாங்க. திறந்து வச்சுட்டு திரும்பி கொண்டிருக்க வேலையில் ரொம்ப பனிமூட்டமாக இருந்திருக்கு. அதை தாண்டி ஹெலிகாப்டர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அது திடீர்னு ஏதோ விபத்து ஏற்பட்டு ஃபுல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அது நேற்று ஃபுல்லாக தேடினாங்க. நேற்று ஒரு 5 மணிலேருந்து தேடினாங்க. 5-6 மணிலேருந்து தேடி நைட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதில் அதில் பயணித்தவங்க எல்லாமே இதில் முக்கியமாக என்ன கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பயணித்த அனைவரும் இறந்துட்டாங்க. அதில் முக்கியமான அதிபர் இப்ராஹிம் ரைசி, அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின், அப்புறம் கவர்னர் அஜர்பைஜானோட கவர்னர் கூட ஒருத்தர் இறந்துருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் பைலட்டு, கோ பைலட்டு, சீஃபு, குரூ சீஃபு, ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி, பாடி கார்டு, இந்தமாதிரி அதில் பயணித்தவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. அது இப்போ உதவி விபாகங்கள்லாம் நம்ம எடுத்திருக்காங்க. இப்போது இப்ராஹிம் ரைசி பார்த்திங்கன்னா அவரோட இதில் நாட்டில் படிப்படியாக அனைத்து துறையிலையும் ஒரு நீதிபதியாக இருந்து எல்லா துறையிலும் பயணித்து ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து வந்திருக்காரு. அவருக்கு அவர் பதவியேற்ற பிறகு தான் நாடே முன்னேறி போயிட்டுருக்கு. அவர் தான் இப்போ அணுகுண்ட தயாரிப்பதில் முக்கிய பங்காற்றிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் இஸ்ரேல் பாலஸ்தீனா வார் வர போயிட்டுருக்கு. அதில் முக்கிய பங்காக அவரோட நிலைப்பாடு இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா. அவர் அந்தமாரி சமயத்தில் இப்போ இறப்பில் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையாக தான் இருக்குது. நம்ம இந்தமாரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு விபத்து ஏற்படும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்படி நிகழ்ந்திருக்கு. நம்ம இது விபத்துன்னு சொல்கிறதா இல்லை திட்டமிட்ட சதின்னு சொல்கிறதான்றது நம்மளுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அந்தமாரி ஒரு நிகழ்வு இது. இப்போது இந்த போரோட அடுத்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ உலகமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்தமாரி ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கு. இல்லை, ஒரு தவறான செய்தியை பரப்பிகிட்ருக்காங்க. அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜர்பைஜானில் இருக்க மக்கள்லாம் இதை பட்டாசு வெடித்து கொண்டாடுற மாதிரியும் சில காணொலிகளை வெளியிட்டு இருக்காங்க. ஈரானில் மக்கள்லாம் அதுக்காக இப்ராஹிம் ரைசி மீண்டு வருவாரான்னு சொல்லிட்டு எல்லாமே பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காங்க இறைவனை நோக்கி. இப்படி தான் இருக்குது செய்தி. ஆனால் மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா இது தவறாக அப்படி பரப்பிகிட்ருக்காங்க. இப்போ இப்ராஹிம் ரைசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நம்ம இந்தியாவுக்கு நல்ல ஒரு நட்புறவு நாடாக இருந்திருக்காரு. நிறையா நம்மளுக்கு இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோல் தர்றதில் முக்கிய நாடாக பங்கேற்றிருக்காரு. அமெரிக்காவை விட விலை கம்மியான விலையில் நம்மளுக்கு இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் விற்பனை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம நட்புறவு பேணுன்றதுக்காக தான். அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுனாலே இவங்க நம்ம எதிர்த்து நிலையில் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதில் மோடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய முறை ஈரானுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இப்ராஹிம் ரைசி சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கிற இந்தியா ஏன் ஐநா சபையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு வல்லரசு நாடுன்ற ஒரு வீட்டோ அதிகாரம் நம்மளுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மக்கள் தொகை வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடாக இருக்கோம், நம்மளுக்கே ஒரு வீட்டோ அதிகாரம் இல்லைன்னா அப்புறம் என்ன ஐநா சபை அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சார்பாக பேசி நல்ல கருத்து முன் வச்சார். அவருக்கு இந்தமாரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய துயரம் தான், நம்மளுக்கு பெரிய இழப்பு. இது பாலஸ்தீனத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் மிகப்பெரிய இழப்பு. இது நமக்கு அனைவருக்கும் வருத்தமளிக்க ஒரு செய்தி தான் இது. அடுத்த அதிபர் ஈரானுக்கு பதவியேற்கிற வரைய கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும். இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் நிலைப்பாடாக இருப்பார், அவரை உண்மையான ஒரு இஸ்லாமிக் நாட்டை வச்சிருக்கணும்னு நினைப்பாரா, இல்லை வெளிநாடுகளை போல் எல்லாம் குட்டைப்பாவடை உடைய ஒரு நாடை உருவாக்கணும்னு நினைப்பாரான்றதை வரும் அதிபரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த நிகழ்வே ஒரு திட்டமிட்ட படுகொலையாக இருந்துச்சு
அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு விபத்து நடக்குது. அப்போ இந்த ஹெலிகாப்டருக்கு பின்னாடி போன ஸ்பை, அதாவது வந்து பாடிகார்டு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஏன் அவங்க விட்டு போனாங்க, இவங்க இந்த இதை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, அப்படி ஒரு தனியாக ஒரு தன்னந்தனியாக ஒரு இதை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் மாதிரி தான் இருக்குது. இதன் பின்புலத்தில் மொசாட் இருக்கா, இல்லை வந்து சிஐஏ இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து நாடுகள் இருக்காங்களான்னு தெரியல. இப்போ ரஷ்யா ஒரு நாடு, இன்னும் வந்து வடகொரியா நாடுகள், இவங்க தான் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு ஒரு காவலான இருந்து இருக்கணும். இப்போ ஈரானுக்கும் இந்த மாரி நிலைமை, ஒருத்தர் நாடு இஸ்ரேலை எதிர்த்தா இந்தமாரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ற அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருந்ததுன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். நன்றி நண்பர்களே.